ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கார்த்திக். இது ப்ரோ டிரைவேக்ஸ். இப்போ நம்ம குற்றாலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தை பற்றி சொல்லணுன்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். குற்றாலத்தை சுற்றிலுமே வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரீச் ஆனது நைட்டு 12 ரீச் ஆனோம். ரீச் ஆன உடனே 5 ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். 5 ஃபால்ஸ் போகும்போதே தெரிஞ்சிருச்சு நல்ல கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கார் பார்க்கிங்கே இடம் இல்லை. ஒரு வழியாக காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். தண்ணி நல்லா விழுந்தது, பட்டு க்ரௌடும் அதிகமாக இருந்தது. லேடிஸ் செக்ஷனில் க்ரௌடு கம்மியாக இருந்தது, ஜென்ஸ் செக்ஷனில் அதிகமாகவே இருந்தது. ஒரு வழியாக அந்த க்ரௌட்லேயும் உள்ளே நுழைஞ்சி நல்ல ஒரு குழியில் போட்டு 5 ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நைட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு காலையில் எங்கே போகலான்னு பார்க்கும்போது பழைய குற்றாலம் போகலான்னு கிளம்பியாச்சு. இதுக்கு முன்னாடி பழைய குற்றாலம் வந்தப்போல்லாம் கார் மேலே வரைக்கும் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது கீழேயே ஒரு பார்க்கிங் போட்டு எல்லா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸையும் கீழேயே பார்க் பண்ணிவிட்டு போனோம். போகிறதுக்கு ஆட்டோலேயோ இல்லைன்னா கவர்மெண்ட் பஸ் போகுது, அதில் போய் தான் நம்ம மேலே போய் குளிக்க முடியும். ஒரு வழியாக மேலே குளிக்கலான்னு போய் பார்க்கும்போது தண்ணி மீடியமாக தான் இருந்தது. க்ரௌடு ஹெவியாகவே இருந்தது. இந்த க்ரௌட்லேயும் பூந்து ஓரளவுக்கு குளிச்சாச்சு. குளித்து முடிச்சுட்டு சரி கீழே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தோன்னா கூட்டமாக இருந்தது. என்னன்னு பார்த்தா உடும்பு ஒன்று அழகாக மலை ஏறிட்டு இருந்தது. சரி நம்மளும் இதை ஒரு வீடியோவாக எடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்த வீடியோ தாங்க இது. பழைய குற்றாலத்துலேருந்து குளித்து முடிச்சுட்டு எங்கே போகலான்னு பார்க்கும்போது சரி அகஸ்தியர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அகஸ்தியர் ஃபால்ஸ் எப்படி போனோன்னா பழைய குற்றாலத்துலேருந்து பாபநாசம் ரூட்டில் ஒரு 35 கிலோமீட்டர் போனீங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்துடும். இது ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் உள்ள டோக்கன் எடுத்து தான் போக முடியும். அகஸ்தியர் ஃபால்ஸ் போகிற வழியிலே அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினீங்கன்னா காரையார் டேம் வரும். அங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருந்தது. அது இப்போ குளிக்க விடுறாங்களா என்னன்னு தெரியல. அது டேம்குள்ளே போட்டில் போயிட்டு அந்த ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி வரும். இந்த ரோட்டில் லெஃப்ட்டு பிரிஞ்சிங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸு, ஸ்ட்ரெயிட்டாக ஏறினீங்கன்னா காரையார் டேம் போகலாம். அகஸ்தியர் ஃபால்ஸ் போகிற வழியில் இருக்கிற ஒரு தெர்மல் பிளான்ட் தான் இது. இதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி நியர்பை ஏரியாஸ் எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. அகஸ்தியர் ஃபால்ஸை பற்றி நம்ம சொல்லணுன்னா இதில் வர வாட்டர் டேம் வாட்டர் தான். அதாவது சேமித்து வைக்கப்பட்ட தண்ணி தான் இதில் திறந்து விடும்போது நமக்கு ஃபால்ஸாக வருது. அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகணுன்னா காரை கொஞ்சம் தூரம் போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து உள்ளே நம்ம பை வாக் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். போகிற வழி எல்லாமே சீனரி சூப்பராக இருக்கும். நாங்கள் போகிற வழியில் தலைவர் ஒருத்தர் அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தார். சரி நமக்கு போஸ் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஃபால்ஸ் கிட்ட போன உடனே நல்ல கூட்டம் இருக்கிறது தெரிஞ்சுது. தண்ணியும் அதுக்கேற்றாற் போல் ரொம்ப சூப்பராக விழுந்ததுங்க. அதனால் நல்ல ஒரு குளியல், கூட்டம் இருந்தாலும் பெருசாக ஒன்றும் தெரியல. நல்ல ஒரு குளியலை போட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. இப்போது நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க குற்றாலத்துலேயே ரொம்ப மெயினான இடம். ஏன்னா புதுசாக குற்றாலம் வரவங்களுக்கு கூட இந்த இடத்த பற்றி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது தாங்க மெயின் ஃபால்ஸு. உள்ளே வரும்போதே நல்லா தெரிஞ்சிருச்சுங்க, கூட்டம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி ரொம்ப நல்லா விழுந்தது. சரி தண்ணி விழுறத பார்த்த உடனே மனசு கேட்கல. இந்த கூட்டத்துலேயும் நுழைஞ்சி நல்ல ஒரு குளியலை போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃபால்ஸ்லேருந்து நம்ம வெளியில் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றாலீஸ்வரர் கோவில். இந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னா திருக்குற்றாலநாதர்னு சிவனும் குழல்வாய் மொழி அம்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் இருக்கிறாங்க. இந்த கோவில் 2000 வருஷம் பழமையானதுங்க. அதே போல் இந்த கோவிலுக்குள்ளே போகணுன்னா ஷார்ட்ஸ் போட்டு போக முடியாது. பேண்ட்டோ இல்லை வேஷ்டியோ போட்டுட்டு தான் உள்ளே போக முடியும். அங்கேருந்து ஒரு கும்முடை போட்டு வெளியில் நம்ம கடை வீதிக்குள்ளே நுழைஞ்சாச்சு. கடை வீதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃபுல்லாகவே சுட சுட நேந்திரங்காய் சிப்ஸு, அல்வா கடை, பழக்கடை இது தான் இருக்கும். இதுக்குள்ளே ஸ்பைசஸ் கடைங்க நிறைய இருக்கும். ஸ்பைசஸ் பொறுத்தளவுக்கு வெளியே விட இங்கே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கிறலாம்.
சுட சுட நேந்திரங்காய் சிப்ஸ் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே அல்வா கடைக்கு போயிட்டு சுட சுட அல்வா வாங்கி குளியல் போட்டதுக்கு நல்லா சூடாக சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. குற்றாலம் போனாலே பார்டர் கடைக்கு போகாமல் வர முடியுங்களா? மதியம் லஞ்சுக்கு பார்டர் ரஹமத் கடைக்கு போயிட்டு பரோட்டாவும் கோழியும் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க. நம்ம ரூம் போட்டிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைவ் ஃபால்ஸ் போகிற வழியில் தான் ரூம் போட்டிருக்குறோம். ஜைத்தூன் இன்னுன்னு சொல்லிட்டு இந்த லாட்ஜ் பேர். இங்கே கார் பார்க்கிங் எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருந்ததுங்க. அடுத்து நம்ம போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாக்குள்ளே பாலருவிக்கு கிளம்பியாச்சு. பாலருவியை பொறுத்த அளவுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள்லேயே மேலே வரைக்கும் போகலாம். பட் இப்போ வந்து ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம டிக்கெட் எடுத்து அவங்களோட வெஹிக்கிளில் தான் வந்து நம்மளை மேலே கூப்பிட்டு போவாங்க. நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் கீழேயே பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிடணுங்க. கீழேருந்து மேலே பார்க்கிங் வரைக்கும் அவங்களே கூப்பிட்டு வந்து வேனில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். பாலருவி போகிற ரூட் எல்லாமே வந்து நடந்து போகிற ரூட் எல்லாமே வந்து கல்லுலேயே பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தது. அதே போல் பாலருவியில் முன்னெல்லாம் வந்து மேலே குளிக்க விட்டுட்டு இருந்தாங்க ஜென்ஸுங்களை, கீழே லேடிஸுங்களை குளிக்க விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மேலே வந்து ஜென்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. கீழே உள்ள ஃபால்ஸ்லேயே வந்து 2 பார்ட்டிஷனாக பிரித்து ஒரு பக்கம் லேடிஸையும் ஒரு பக்கம் ஜென்ஸையும் குளிக்க விட்டுட்டு இருந்தாங்க. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாகவே விழுந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது குளிக்க. சின்ன பசங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தாங்க. சீனரிஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே போல் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு கீழே கார் பார்க்கிங்க்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நடந்து வந்து அந்த பஸ் பார்க்கிங்கில் க்யூவில் வெயிட் பண்ணணும். அவங்க பஸ் வந்த பிறகு நம்ம அதில் ஏறிட்டு கீழே கார் பார்க்கிங் கிளம்பிடலாம். இதுதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வெஹிக்கிள். இதில் தான் நம்மளை கூப்பிட்டு வருவாங்க. ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் இருந்தாங்க. அதே போல் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை தான் வந்து டிரைவிங்க்கு போட்டிருக்குறாங்க. ரோடு எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சீனரிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கீழே டிக்கெட் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வந்து க்யூவில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி வந்து இந்த ஃபால்ஸில் குளிக்கிறோமே, என்னடா இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தோம். பட் ஆனால் இது ரொம்ப ஒரு ஒர்த்தான ட்ரிப் தாங்க. ஃபால்ஸ்லேயும் நல்லா தண்ணி விழுந்தது. போகிற சீனரிஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்து சூப்பராக சில்லுன்னு நல்லா இருந்ததுங்க. குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குற்றாலம் மட்டும் இல்லை, குற்றாலத்தை சுற்றியும் வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டேஸ் ட்ரிப்பில் என்னால் வந்து அதை கவர் பண்ணி போட முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது மற்ற அருவிங்க எல்லாத்தையும் பற்றி நான் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சிற்றருவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டலான்னு இங்கே வந்திருக்கேன். சிற்றருவியை பற்றி சொல்லணுன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த அருவியை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காகவே இருக்காது. ஒரு 4 செவத்தை கட்டிட்டு 4 செவத்துக்குள்ளே வந்து ஒரு ஷவர் போட்டு குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக சொல்லணுன்னா ஒரு பாத்ரூம்குள்ளே நம்ம நின்று குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த அருவி எனக்கு பிடிக்காது. சரி, வியூவர்ஸ் உங்களுக்கு எப்படி தான் இருக்குதுன்னு நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக நான் இதை உங்களுக்கு போட்டிருக்கேன்.